முடிந்த அளவுக்கு வாயு ஜாமான்களை அவங்க என்ன செய்யக்கூடாது, பெருசாக சாப்பிடக்கூடாது. நடைப்பயிற்சி, முறையான நடைப்பயிற்சி, அதுக்கெல்லாம் சில பயிற்சிகளை சொல்கிறாங்க. காலை நீட்டி அந்த கால்களை இப்படி மடக்கணும். இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். அப்புறம் திருப்பி மடக்கணும், அப்புறம் திருப்பி இது பண்ணணும், அப்புறம் திருப்பி மடக்கணும், திருப்பி இப்படி நேராக வைக்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து செய்கிறதும், அப்புறம் அதற்குண்டான மாத்திரைகளை கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை மறந்துடவே கூடாது. அதுக்கப்புறம் வெந்நீரை அப்படியே அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஷிஃபாவை அல்லாஹ்விடத்தில் கேட்பது ஆகப்பெரிய முஸ்தஹப்பான விஷயமா இருக்கிறது, ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய சவாபுகளை வைத்திருக்கிறான். இறைவனுடைய மிகச்சிறந்த நெருக்கத்தையும் அவனுடைய பேரன்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருள் வளமிக்க வணக்கம் தொழுகை என்பது. அந்த தொழுகையை சிரத்தையோடு தொழுவதும், அல்லாஹ் எப்படி ஏவிருக்கிறானோ அந்த ஒரு முறைப்படி தொழுவதும், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த ஒரு முறைப்படி தொழுவதும் பெரும் பலாபலனை பெற்றுத்தருவது மட்டுமல்லாமல் உலகத்தின் சோதனைகளையும் மானக்கேடான விஷயங்கள் நம்மை அண்டுவதையும் கூட தடுத்து நிறுத்தி விடுகிறது. அப்படிப்பட்ட தொழுகையாக அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பரிதாபம், இன்று பள்ளிவாசல்களில் நீங்கள் பார்க்கும்போது சேர் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக பெருகி வருகிறது. சர்ச்சுகளில் போடப்பட்ட சேர்கள் அளவுக்கு நாளொரு மேனியும் பொழுது வண்ணமும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சேர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய மூட்டு வலி பிரச்சனை மனித சமூகத்திலே அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு காலகட்டம் நம்முடைய மூதாதையர்கள்லாம் ஓடி திரிந்து உழைத்தார்கள், நிறைய விளையாடினார்கள். ஆனால் இன்றோ கையடக்க மொபைலிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல், உடலை அசைத்து வேலை பார்க்காத ஒரு உத்வேகம் இல்லாத சமூகம்தான் இப்போது நிறைய உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மீட்சி தர வேண்டும். இந்த மூட்டு வலி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய்களை படைத்தவன், அதற்குண்டான ஆரோக்கியத்தையும் படைத்திருக்கிறான், மருந்தையும் படைத்திருக்கிறான். மருந்தை 2 வகையாக ஆக்கினான். ஒன்று உலகை சார்ந்த மருந்துகள், அது நாட்டு மருந்தாக இருந்தாலும் சரிதான், அல்லது அல்லாஹ் மனித மூளைக்கு கற்றுத்தந்த அலோபதியாக இருந்தாலும் சரிதான். ரெண்டுமே அல்லாஹ்வினால் போடப்பட்ட வரங்கள் தான். அந்த மருந்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை வைத்திருக்கிறான். இன்னொன்று இவைகளை விட மிகச்சிறந்த, சில நேரங்களில் இவைகளெல்லாம் கைவிட்டுரும், இவைகளை விட மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நிவாரணத்தை தன் குர்ஆனிலும் தனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளிலும் தன்னுடைய அஸ்மாக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்முகளிலும் அஸ்மாக்கள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய திருப்பெயர்களிலும் வைத்திருக்கிறார். முறையான முறையிலே நீண்ட காலங்கள் செய்யக்கூடிய திக்ர்கள், ஃபிக்ர்கள், வசீஃபாக்கள் பெரும் பலனை தருவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்து உள்ள நிலைமையை மிகவும் சீராக்கி விடுகின்றன. சகோதரர்களே, இந்த மூட்டு வலி பிரச்சனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசீஃபா, ஒரு அற்புதமான ஒரு ஷிஃபாவுடைய ஆயத்து என்னன்னு சொன்னால், வயஸ்அலூனக அனில் ஜிபாலி ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான ஆயத்து, சூரா தாஹாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். வயஸ்அலூனக அனில் ஜிபால், மலைகளை பற்றி அவர்கள் உம்மிடத்திலே கேட்கின்றனர். யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அவைகளை துகள் துகளாக மணலாக என்னுடைய ரப்பு மாற்றி விடுவான். அது கியாமத்துடைய அடையாளமாகவும் இருக்கலாம், உலக முடிவினுடைய அடையாளங்களில் ஒன்றாகவும் இருக்கலாம், அல்லது சாதாரணமாக அந்த மலைகள் வெடித்து சிதறக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் அல்லாஹ் நாடினானேயானால் திடப்பொருள் திரவப்பொருள் அனைத்துமே அவனுடைய ஆளுமைக்கு மிகவும் கட்டுப்பட்டது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வசனம்தான் இது. இந்த வசனத்திற்கும் மூட்டு வலிக்கும் உள்ள லிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மூட்டு வலி பிரச்சனை என்பது எந்த பலகீனத்தினால் வருகிறதோ, எந்த சூழ்நிலையிலான வருகிறதோ அல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் அதை அறிந்தவன். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க சும்மா, இது மஜ்ஜை குறைஞ்சிருச்சு, அது குறைஞ்சிருச்சு, இது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் உண்மையில் இருக்கக்கூடிய, உண்மையாக அதற்குண்டான காரணம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சம். எதாக இருந்தாலும் சரி, படைத்தவனுடைய வல்லமை மிகுந்த பார்வைக்கு முன்னால்
துகள் துகளாக பொடிந்துவிடும், துகள் துகளாக நொறுங்கிவிடும். இது மூட்டு வலியாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேறு வகையான வலிகளாக இருந்தாலும் சரிதான். அந்த வலிகள் இறைவனுடைய அந்த கருணையுள்ள அந்த பார்வைக்கு முன்னால் இல்லாமல் போய்விடும் என்பதை சொல்லாமல் சொல்கிறது இந்த வசனம் சகோதரர்களே. இந்த ஆயத்தை அஊது பில்லாஹ், அஊது சொல்லி, பிஸ்மு சொல்லி, அதோடு கூடி சலவாத்தை மொழிந்து, அதுக்கப்புறமா பிஸ்மில்லாவை சொல்லி ஓத ஆரம்பிச்சிடணும். திரும்ப உங்களுக்கு அந்த ஆயத்தை சொல்லித்தர்றேன். வயஸ்அலூனக அனில் ஜிபாலி ஃபகுல் என்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. திரும்பவும் சொல்கிறேன். வயஸ்அலூனக அனில் ஜிபாலி ஃபகுல் என்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. திரும்பவும் சொல்கிறேன். வயஸ்அலூனக அனில் ஜிபாலி ஃபகுல் என்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. மூட்டு வலியை முடிவுக்கு கொண்டு வரும் சகோதரர்களே. மூட்டு வலியை வடு தெரியாமல் குணப்படுத்துவதில் இந்த ஆயத்திற்கு நிகர் இந்த ஆயத்து தான். ரொம்ப பிரபலியமானது. இது ஒரு பெரிய வடநாட்டில் உள்ள இருக்கக்கூடிய உஸ்தாத் அவர்கள் சொல்லி தந்தது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், ரொம்ப அற்புதமான முறையில் அழகாக உது செய்து கொண்டு இந்த மூட்டுக்களில் இந்த ஆயத்துக்களை கிட்டத்தட்ட 7 முறை ஓதி, உள்ளங்கையில் ஊதி 2 மூட்டுக்கள்லையும் நல்லா அழுந்த தடவணும். அதற்கு அப்புறமா ஒரு வசீஃபா இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மூட்டு வலி என்பது ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ இல்லை. இப்புள்ள காலகட்டம் தான் ரொம்ப சவாலாக எல்லா நபர்களுக்குமே இருக்கிறது. முடிந்த அளவுக்கு வாயு ஜாமான்களை அவங்க என்ன செய்யக்கூடாது, பெருசாக சாப்பிடக்கூடாது. நடைப்பயிற்சி, முறையான நடைப்பயிற்சி, அதுக்கெல்லாம் சில பயிற்சிகளை சொல்கிறாங்க. நீட்டி காலை நீட்டி அந்த கால்களை இப்படி மடக்கணும். இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். அப்புறம் திருப்பி மடக்கணும், அப்புறம் திருப்பி இது பண்ணணும், அப்புறம் திருப்பி மடக்கணும், திருப்பி இப்படி நேராக வைக்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து செய்கிறதும், அப்புறம் அதற்குண்டான மாத்திரைகளை கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை மறந்துடவே கூடாது. அதுக்கப்புறம் வெந்நீரை அப்படியே அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஷிஃபாவை அல்லாஹ்விடத்தில் கேட்பது ஆகப்பெரிய முஸ்தஹப்பான விஷயமா இருக்கிறது, ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உங்களுக்கு அந்த மூட்டு வலியை கொடுத்தான். அந்த மூட்டு வலியை போக்குவதில் அவனை மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. மனதார செய்யுங்க, மனமோந்து செய்யுங்க, மனதார செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. வெற்றி நமதே, மூட்டு வலி இல்லாத உலகம் நமதே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக உலக மூட்டு வலி நோயாளிகளுக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.